புதுச்சேரி மாநிலத்தில் அமைந்துள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் நிர்வாகிகளுடன் ஏற்பட்ட முரண்பாடுகளால் 9/1/2001 துவங்கிய நீதி போராட்டத்திற்கு 24 ஆண்டுகள் கழித்து ஒரு குடும்பத்தில் 5 நபர்களை பலி கொடுத்த பின்பு வென்ற நீதி 12/3/2025 அன்று புதுச்சேரியில் உள்ள ஹைவே கூடுதல் மாவட்ட முன்சிப் மாண்புமிகு நீதிபதி தாமோதரன் அவர்கள் அரவிந்தர் ஆசிரம சகோதரி ஹேமலதா பிரசாத்துக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் அரவிந்தர் ஆசிரம சமையல் கூடத்தில் நடந்த முறைகேடுகளை தட்டி கேட்ட மறைந்த மூத்த சகோதரி ஜெயஸ்ரீ பிரசாத் அவர்களுக்கு பாலியல் மற்றும் அடித்து துன்புறுத்தத்திற்கு நீதி கேட்டு போராடிய இளைய சகோதரி ஹேமலதா பிரசாத் மற்றும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 சகோதரிகளுக்கு எதிராக அரவிந்தர் ஆசிரம நிர்வாகிகளின் தூண்டுதலின் பேரில் நடத்தப்பட்ட அடக்குமுறைகளுக்கு எதிராக கடந்த 2001 தொடர்ந்த வழக்கில் அரவிந்தர் ஆசிரம சகோதரி ஹேமலதா பிரசாத் அவர்களுக்கு 24 ஆண்டுகளுக்கு பிறகு நீதி கிடைத்துள்ளது. அரவிந்தர் ஆசிரம நிர்வாகிகளுடன் கடந்த 2001 தொடங்கிய இப்பிரச்சினைக்கு 14 ஆண்டுகள் போராடி 2014 டிசம்பர் மாதம் 17 அன்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி புதுச்சேரி அரசு மற்றும் காவல்துறையும் கைகோர்த்து அரவிந்தர் ஆசிரம நிர்வாகிகளுக்கு ஆதரவாக ஒரு குடும்பத்தையே வீதியில் நிறுத்தியதை யாரும் மறந்திருக்க முடியாது. 2014 டிசம்பர் மாதம் 17 அரவிந்தர் ஆசிரமத்தை மட்டுமே நம்பி தனது உழைப்பால் வந்த அனைத்து சொத்துக்களையும் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு தானமாக அளித்துவிட்டு தன் 5 மகள்களை அரவிந்தர் ஆசிரமத்திற்குள் அனுமதித்த தாய் தந்தை உட்பட 7 பேரும் வாழ வழியின்றி கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒட்டுமொத்த புதுச்சேரி மாநிலத்தையும் உலுக்கியது. கடலில் குதித்த 7 பேரில் 3 பேர் சடலமாகவும் 4 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டனர். அதில் அரைப்பிணமாக கடற்கரை ஓரத்தில் மயங்கி கிடந்த வழக்காடி ஹேமலதா பிரசாத் ஒரு சிலரால் கற்பழிக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற கொடுமையான சம்பவம் புதுச்சேரி மாநிலத்தை போராட்ட களமாக மாற்றியது. இந்த குடும்பத்தின் இழப்பிற்கு நீதி கிடைக்க புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு சமூக அமைப்பு, அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு போராடினோம். ஆனால் அக்குடும்பத்திற்கு இதுநாள் வரை நீதி கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் உள்ளது. 17/12/2014 முதல் தொடர்ச்சியாக மீட்கப்பட்ட அவர்களது குடும்பத்தினரோடு அவர்களது உரிமை போராட்டத்திற்கு எமது அமைப்பு அவர்களோடு தோள் கொடுத்து வருவதை இந்நேரத்தில் பதிவு செய்கிறோம். இன்றைய சூழலிலும் ஆசிரம நிர்வாகிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள அதிகாரிகளை வைத்துக்கொண்டு இக்குடும்பம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வரும் இவ்வேளையில் இக்குடும்பத்தில் உள்ள ஹேமலதா பிரசாத்திற்கு ஆதரவாக இன்று நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு மிக பெரும் ஆறுதலாக இருக்கும் என நம்புகிறோம். 2001 துவக்கப்பட்ட இவ்வழக்கை விசாரித்த 4வது அமர்வு மாவட்ட நீதிமன்ற நீதியரசர் தாமோதரன் ஆசிரம சகோதரி ஹேமலதா பிரசாத் அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட அரவிந்தர் ஆசிரம நிர்வாகிகள் பெற்றிருந்த அனைத்து ஆவணங்களையும் ரத்து செய்ததோடு ஆசிரம சகோதரி ஹேமலதா பிரசாத் அரவிந்தர் ஆசிரமத்தின் உறுப்பினர் என்பதனை உறுதி செய்து அவரை அரவிந்தர் ஆசிரமத்தில் அனுமதிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாதிக்கப்பட்ட அப்பாவி குடும்பத்திற்கு 24 ஆண்டுகள் நீதிக்கு எதிர்பார்ப்பின்றி போராடிய மதிப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் முனைவர் சீரல் வின்சென்ட் மாணவர் கூட்டமைப்பு சார்பாக பாராட்டுகிறோம் என தெரிவித்துள்ளார்.